Hi friends, welcome back to Diba Samuel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கேரட் சீஸ் தோசை எப்படி செய்யலாம்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து அடுப்புல வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சிட்டு தோசைக்கல் வந்து சூடான பிறகு நம்ம வந்து தோசை மாவு ஊத்தி தோசை வறுத்துக்கலாம். இப்போ தோசை வறுத்தாச்சு. நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டை வந்து அந்த தோசை மேலே வந்து தூவி விட்டுறலாம். நமக்கு எவ்வளோ கேரட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தூவிக்கலாம். இப்போ வந்து துருவி வச்சிருக்க சீஸை வந்து நம்ம வந்து தோசை மேலே வந்து தூவி விட்டுருவோம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இட்லி பொடியை வந்து தூவி விட்டலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து இட்லி பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து தேவையான அளவு வந்து நம்ம வந்து உப்பு தூவிக்கலாம். இப்போ வந்து தோசையோட சைடு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் உங்களுக்கு கீ பிடிக்கணுனாலும் கீ ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெடி ஆயிடுச்சு நமக்கு கேரட் சீஸ் தோசை. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சீஸை வந்து துருவி விட்டு கொடுத்தா ரொம்ப வந்து பார்க்க கலர்ஃபுல்லாக டெக்கரேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.